ஹாய்! 2 நாள் காய்கறி வாங்குறதுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு தான் வந்தோம். இப்போ கொஞ்ச நாளா ரோட்டு கடையில தான் வாங்கிட்டுருக்கேன். எப்பவும் ஒருத்தர்கிட்ட தான் வாங்குவோம். அவங்க ஒரு வாரமாவே ஆளையே காணோம். பார்த்துட்டு ரிட்டர்ன் வருவோம். ஈவினிங்கில தான் கடை போடுவாங்க. ஈவினிங்கில சூப்பர் மார்க்கெட்டில வெஜிடபிளே இருக்காது. நாங்க ஈவினிங்கில வாங்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு தான் வந்தேன். வெஜிடபிளே இல்லாம ஓடுச்சு ஒரு 2, 3 நாளு. அதுக்கப்புறமா என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டா அதனால வரல அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. இப்படி வாங்கும்போது எனக்கு என்னமோ ரொம்பவே மிச்சமாகுற மாதிரி இருக்கு. இது 1 வீக்குக்கும் வருது இங்க வாங்குறது. எனக்கு 300ல முடிஞ்சது இங்க வெஜிடபிள் நான் வாங்குனது. சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன்னா, அது 500, 600 மேலேயே போயிருக்கும். எனக்கு நான்வெஜ்ஜை விட வெஜிடபிள் தான் நான் விரும்பி சாப்பிடுவேன். ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு வெஜிடபிள் வீட்ல செஞ்சு. அப்படியே வர வழியில ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். இந்த சீத்தாப்பழம் கிலோ ரூ. 180 என்னமோ சொன்னாங்க. அது ஒரு பழம் கூட நல்லாவே இல்ல. பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கு வெளியில. உள்ள ஃபுல்லா புழு. ஓப்பன் பண்ணுற ஒவ்வொரு பழத்துலேயும் புழு அப்படியே உள்ளவே உருவாயிருக்கு. அப்படியே டிஸ்போஸ் தான் பண்ணேன். வேஸ்ட் அது வாங்கினதே. பிரணிதா இதுவரைக்கும் அன்னாச்சி பழம் சாப்பிட்டதே கிடையாது. அதனால அது குடுக்கலான்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கிட்டு வந்தேன். இன்னும் கட் பண்ணல. இதுக்கப்புறம் தான் கட் பண்ணி குடுக்கணும். சீத்தாப்பழம் இந்த மாதிரி எதனால அந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்றீங்களா? என்னன்னா பழம் நல்லா இருந்துச்சு. எனக்கு சீத்தாப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரெட் அது சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது. வாங்க போற இடத்துலலாம் கல்லு மாதிரி இருக்கும். அதனால நான் வாங்காம வந்துடுறேன். சரி இந்த டைம் வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். அந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே ஜானு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தா. மழையில் ரெயின் கோட்லாம் போட்டு அந்தம்மா போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க எனக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.